சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியில் வினாடிக்கு தற்போது 20,000 கனஅடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் அடையாறு ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நேரடி தகவலை தருகிறார் செய்தியாளர் நாகராஜ். தற்போது அடையாறு ஆற்றங்கரையில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, மக்கள் பாதுகாப்பு இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு விட்டார்கள், அது பற்றி சொல்லுங்க. செம்பரம்பாக்கத்தில் வினாடிக்கு 20,000 அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் தற்போது ஆற்றங்கரையோரத்தில் உள்ள, அதாவது ஜாபர்கான்பேட்டை, சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம் உள்பட பல்வேறு ஆற்றங்கரை பகுதியில் உள்ள மக்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளனர். தற்போது நாம் ஜாபர்கான்பேட்டையில் உள்ள நிவாரண முகாமில் இருக்கிறோம். ஜாபர்கான்பேட்டையில் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்கம் நகர், ஜோதிலிங்கம் நகர், திடீர் நகர் உள்பட பல்வேறு பகுதியிலிருந்து 8,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளன. தற்போது இங்கே அந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருக்கிற முகாம்களில் 2 பகுதி மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றனர். 500க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கு வசிக்கின்றனர். இங்கே உள்ள வசதிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வசிக்கிற மக்கள்கிட்ட நம்ம கேட்கலாம். மேடம், இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உங்கள் ஏரியாவில் தண்ணி வந்துருன்னு சொல்லி இங்கே தங்க வச்சுருக்காங்க. இங்கே வசதிகள் எப்படி இருக்குது, இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். நாங்கள் நேற்று நைட்லேருந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்கள் வீடெல்லாம் தண்ணி வந்துடுச்சு. வீடே மூழ்கி போயிடுச்சு. 2 நாளாக நாங்கள் ஸ்கூலில் தான் இருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு வீடு வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். மாநகராட்சி தரப்பில் உங்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி? என்ன வசதினா, சாப்பாடெலாம் எடுத்து டைமுக்கு கொடுக்குறாங்க. டைமுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க. அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது. எங்களால் வேலை வெட்டிக்கெல்லாம் போக முடியல. ரொம்ப கஷ்டமாகுது எங்களுக்கு. நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டுருக்கலாம். இந்த ஜாபர்கான்பேட்டையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் மழை பெய்து வெள்ளம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக இங்கே தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவங்க இங்கே உள்ள மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாநகராட்சி சார்பிலும் இந்த வார்டு சார்பிலும் இங்கே கவுன்சிலர் வச்சலாக இருக்கிறாங்க. அவங்க கேட்கலாம் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேடம், சென்னையில் மழை பெஞ்சு ஜாபர்கான்பேட்டையில் 3வது முறையாக வெள்ளம் மக்கள் இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் மாநகராட்சி சார்பிலையும் உங்கள் கவுன்சிலர் வார்டு சார்பிலையும் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு? நான் என் பேர் வச்சலா, 130 மாமன்ற உறுப்பினர். புரட்சி தலைவி அம்மாவின் ஆணைக்கிறாங்க போர்க்கால அடிப்படையில் நம்ம மாநகராட்சி செயல்பட்டு வருது. இதில் நேற்று இரவுலேருந்து மழை பெய்யுது. நேற்றுலேருந்து மக்களை இந்த ஸ்கூலில் கொண்டாந்து, ஜாபர்கான்பேட்டை ஸ்கூலில் கொண்டாந்து மக்களை வச்சுருக்கோம். சாப்பாடு போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் இப்போ மெடிக்கல் கேம்ப்பு போட்டிருக்கோம். எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். போட்டு வந்திருக்கு, ஜோதிராமனாருக்கு போட்டு வந்திருக்கு. ஜென்ரேட்டர் வச்சு லைட்டு போட்டிருக்கோம். ஜோதிராமனரில் முத்துராம்பாக்கிலையும் ஃபோக்கஸ் லைட்டு போட்டிருக்கோம். சாதினாலையும் ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டு வச்சு போர்க்கால அடிப்படையில் நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம். மக்களை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். இங்கே ஒவ்வொரு ஏரியாவிலையும் போய் தண்ணி வந்துடுங்கன்னு சொல்லி ஓரளவுக்கு இன்றைக்கி எல்லாருமே மக்கள்லாம் இங்கே வந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுங்களாம் பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. நானும் கிட்டே இருந்து எல்லா வேலைகளும் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். இப்போ மெடிக்கல் கேம்ப் இந்த நேரத்தில் நடந்துகிட்டு இருக்குங்க சார். அதாவது 3வது முறையாக வெள்ளம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி மக்கள் 2 முறை நீங்கள் அவங்கள வெளியேற்றிருக்கீங்க. ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல, அதுக்கு என்னென்ன மாதிரி நடவடிக்கை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கோம் சார். மழை வரப்போகுதுன்னு மக்கள்கிட்ட சொல்லியாச்சு. கால்வாயெல்லாம் தூர்வாரி எடுத்துருக்கோம். இருந்தாலும் மழை அதிகமாக 20,000 கனஅடி திறந்து விடுறதுனால, அதிகமாக பாலத்துக்கு மேலே தண்ணி வர்றதுனால, காசுத்தேட்ட பாலத்துக்கு மேலே தண்ணி வர்றதுனால தண்ணி எங்களுக்கு ஊருக்குள்ளே வருது. தெருக்குள்ளெல்லாம் தண்ணி காவா வழியாக தெருக்குள்ளே வருது. நடவடிக்கை எடுத்துருக்கோம். இப்போ போன மழைக்கு இப்போ இந்த 2 நாளாக கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் தான் தெரியும். போன இடத்துக்கு குப்பையெல்லாம் இருந்துச்சு இந்த மழை தண்ணி வரும்போது. இப்போ அந்த குப்பையெல்லாம் இருக்கா, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜோரமலை பார்த்தாலே தெரியும். குப்பையெல்லாம் எடுத்து குடிச்சு வெறும் தண்ணி மட்டும் தான் ஆற்று வழியாக வருது. அது மழை நின்னாதான் சரியாகும். இங்கே கவுன்சில் அவங்க சொல்கிறத கேட்டிருக்கலாம். அதாவது இந்த பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கிற குப்பையெல்லாம் அகற்றி பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்படுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் இங்கே தண்ணீர் அதிக அளவில் வந்திருப்பதாகவும், அங்குள்ள மக்களை பல்வேறு அரசு பள்ளிகளில் தங்க வைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. ஆனாலும் மக்கள் தரப்பில் என்ன குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது அப்படின்னா, எங்களுக்கு தங்க வைக்கிறதுக்கு, அதாவது தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, ஆனால் போதிய வசதிகள், அதாவது படுக்கை வசதி, டாய்லெட், அதாவது கழிப்பறை வசதி ஓரளவு சுற்றம் குறைவாக இருப்பதாக மக்கள் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மாநகராட்சி தரப்பில் கூடுதலாக நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று மாநகராட்சி தரப்பில் கூறப்பட்டுள்ளது.